ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் மனுஷன் நடக்க போது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பூக்கொடியாக வந்து உள்ளே வராங்க. அந்த சமயம் வந்து இந்த ராஜியும் இந்த போதுமோனி கிளையும் இந்த ரெண்டு பேரும் வந்து ரகசியம் வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் வந்து என்னடா இவங்க ஏதோ ரகசியம் பேசுகிறாட்டுங்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜி வந்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து கோடியை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து ஓடி போகிறாங்க. அதை வந்து பார்க்குறாங்க இந்த போதுமோனி கிளவி. நம்மளுடைய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து அந்த அன்னபூர்ணியம்மா வந்து விஜயோட ரூமுக்குள்ளே கூடையோட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். அவள் ஏதோ ஒன்று போயிட்டு போகிறான், நீ வந்து சொல்ல வந்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மல்லியை வந்து வெண்பாவுக்கு வந்து அம்மாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால தான் வந்து அவளை வந்து என்னால் விரட்ட முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நம்மளுடைய ரஞ்சிதா வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக ஏமா அந்த அன்னபூர்ணியம்மா வந்து கூடையோடு வந்து போனாங்க அப்படின்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு வேளை மல்லிக்கும் விஜய்க்கு வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து பூ வர வச்சு பூ கூடையை தூக்கிட்டு ஓடிச்சோ அப்படின்ற மாதிரி வந்து டவுட் பண்ணுறாங்க. நான் தான் வந்து அப்போயே சொன்னேன், சித்தி கேட்டிங்களா, இப்போ பாருங்கள் போயிட்டு என்னான்ட்டு ஒழுங்கு மரியாதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்முடைய போதுமோனி கிளவி பார்த்தீங்கன்னா அவங்களும் போயிட்டு நம்முடைய என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து விஜயோட ரூமில் வந்து காதை ஒட்டி கேட்க போகிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பூவை தூவி விட்டுட்டு சும்மா வந்து அருமையான பாட்டு வந்து பாட போகிறாங்க. மல்லிக்கும் விஜய்க்கும் பஸ் நைட்டு அப்படின்ற மாதிரி வந்து இதுன்ட்டு இருக்காங்க. என்னது பஸ் நைட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே கதவை வந்து நம்ம அன்னபூர்ணியம் வந்து திறக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போதுமோனி கிளவி வந்து உள்ளே வராங்க. என்ன இங்கே வர்ற வேலை என்ன வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அதான் தெரிஞ்சு போச்சே, நான் தான் வந்து என்ன ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த போதுமோனி கிளவி பார்த்தீங்கன்னா ராஜி அந்த அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுறா தெரியுமா, விஜய்க்கும் மல்லிக்கும் பஸ் நைட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கு தான் ஒரு கூடை பூ வந்து வாங்கின்னு வந்து அந்த ரூமையே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வந்து நடந்துருச்சானா நம்ம வந்து மல்லியவும் விஜயும் வந்து வாழ்க்கையில் வந்து பிரிக்கவே முடியாது. இந்த ரஞ்சிதாவோட ஆசை நிராசை வந்து போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் நடக்க வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜி சொன்னாலுமே வந்து அந்த பஸ் நைட்டை வந்து எப்படி நடத்த வைக்கணுன்றது நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து தெரியுங்க. எல்லோரும் வந்து மாஸ்டர் பிளான் வந்து போட்டு அதை வந்து செயல்படுத்துவாங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம் வந்து அதை செயல்படுத்திட்டு தான் அடுத்து என்ன பண்ணலான்ட்டே வந்து யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாம் இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்மளுடைய மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.